என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, பாரு நம்ம கூடயே இருக்கான், இவ்வளவு பெருசா ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு ஜெலஸ். அதே நேரத்துல நம்மளோட இவர் டெவலப் ஆகி போயிருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆட்களா இருக்காங்க. ஒரு சிலர் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் இவருக்கு ஏதாவது ஒரு பிரேக் போடணுமே, இல்லாட்டி இவர் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காரு, இவருக்கு ஏதாவது ஒரு பிரேக் போடணுமே, வைக்கணுமே, ஏதாவது ஒரு கெடுதல் செய்வது. உங்களுக்கு ஒரு ஃபண்ட்ஸ் ஏதாவது வர வேண்டிய ஃபண்ட்ஸை வந்து வரவிடாம செய்யறது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களை பத்தி தப்பா ஏதாவது சொல்லி வச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கெடுதல் உருவாகிற மாதிரியான சில விஷயங்களை நிறைய பேர் செய்வாங்க. வீடுகள் கட்டும் போது நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருக்கு, நிறைய பார்த்தேன். இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங் ஓனர்ஸ் நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடும், திடீர்னு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே நிறைய விஷயங்கள், நிறைய கெடுதல் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது வைக்கிறத யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க, யாருக்கும் காட்டவும் மாட்டாங்க. அவங்க ரொம்ப சீக்கிரட்டா வச்சுட்டு பண்ணுவாங்க. இன்கம்ப்ளீட்டா இருக்கும் போதே ஹவுஸ் வார்மிங் பண்ணிடுவாங்க, ஃபினிஷிங் பண்ணிட்டுலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இது பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 30 பேர் 40 பேரை வச்சுட்டு ஒரு பேருக்கு ஒரு கிரக பிரவேசம் மாதிரி பண்ணிட்டு அப்படியே பண்ணிடுவாங்க. இது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா